தக்கலை அருகே வீட்டை விட்டு ஓடி காதலனை கரம்பிடித்த இளம்பெண். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள ஆளூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர், வயது 27. கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்டி, வயது 24. ராஜசேகர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். ராஜசேகரும் கிறிஸ்டியும் கடந்த 6 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதனையடுத்து ராஜசேகர் தனது பெற்றோரிடம் தங்களது காதலை தெரிவித்துள்ளார். பின்னர் ராஜசேகரின் குடும்பத்தினர் கிறிஸ்டியின் வீட்டுக்கு சென்று பெண் கேட்டுள்ளனர். ஆனால் கிறிஸ்டியை ராஜசேகருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை கிறிஸ்டி யாருக்கும் தெரியாமல் தனது வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதனையடுத்து பெற்றோர்கள் மகளை காணாததைக் கண்டு பல இடங்களில் தேடி பார்த்தனர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் இது குறித்து அவர்கள் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் ராஜசேகர் கிறிஸ்டியின் வீட்டுக்கு போன் செய்து தாங்கள் தக்கலையில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் தங்களது மகளை ராஜசேகர் அழைத்து சென்றிருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தக்கலை போலீசார் இருவரையும் தேடி வந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் தக்கலை பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்ததை பார்த்து போலீசார் இருவரையும் மீட்டு போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனையடுத்து இருவீட்டு பெற்றோருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே இருவீட்டு பெற்றோர்களும் போலீஸ் நிலையம் வந்தனர். அப்போது கிறிஸ்டியை தங்களுடன் வந்துவிடுமாறு அவரது பெற்றோர் வருந்தி அழைத்தனர். ஆனால் அவர்களது பேச்சுக்கு கிறிஸ்டி செவி சாய்க்கவில்லை. மேலும் அவர் ராஜசேகருடன் செல்வதில்தான் உறுதியாக இருந்தார். பின்னர் இருவரும் மேஜர் என்பதால் இரு வீட்டாரிடமும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கிறிஸ்டியை ராஜசேகருடன் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் தக்கலை போலீஸ் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.